திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. சினிமா மட்டுமல்லாமல் அரசியலிலும் தனக்கென தனி இடத்தை பிடித்திருந்த எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுக கட்சியை தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்தவர். அதேபோல கஷ்டம் என்று வருபவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்த எம்ஜிஆர் சினிமா மற்றும் அரசியல் என இரு துறைகளிலும் வெற்றி கொடியை நாட்டியவர் என்றாலும் அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வார். எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது ஒருமுறை ஒய்ஜி மகேந்திரனின் அப்பா ஒய்ஜி பார்த்தசாரதி எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்துள்ளார். அப்போது எம்ஜிஆர் ஃபோனை எடுக்காமல் அவரது செயலாளர் எடுத்துள்ளார். இதனால் கோபமான அவர், ஒய்ஜி பின்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணான்னு எம்ஜிஆர் வந்ததும் சொல்லு, ஞாபகம் இருந்தால் ஃபோன் பண்ணட்டும் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்துள்ளார். இது பற்றி ஒய்ஜி மகேந்திரன் கேட்டபோது எவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிறது என்று சொல்லியுள்ளார். அதன் பிறகு இரவு 12 மணிக்கு எம்ஜிஆர் ஃபோன் செய்துள்ளார். ஒய்ஜி மகேந்திரன் ஃபோனை எடுக்க ஃபோனை அப்பாவிடம் கொடு என்று எம்ஜிஆர் கூறியுள்ளார். ஃபோனை வாங்கிய ஒய்ஜிபியிடம், என்ன சொன்னீங்க, ஞாபகம் இருந்தால் ஃபோன் பண்ணணுமா? இப்போ ஞாபகம் இல்லாமலா 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்? ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டாமா ஒய்ஜிபி? நான் இருக்கிற பொசிஷன் என்ன? எந்நேரமும் நான் ஃபோன் பக்கத்திலேயே இருக்க முடியுமா? ஆனால் நீங்கள் கேட்டீங்க ஞாபகம் இருந்தால் ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னு. ஆனால் அப்படி மறக்கிறவன் இல்லை, எம்ஜிஆர் என்பதால் இப்போ ஃபோன் செய்தேன் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட ஒய்ஜிபி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். இந்த தகவலை ஒய்ஜிபி மகனும் சினிமா நடிகருமான ஒய்ஜி மகேந்திரன் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.